பட் ராமானுஜ சம்பிரதாயத்துல பஞ்ச சம்ஸ்காரம் சம்ஸ்காரம்ங்கிறாளே அது என்னது? எங்க தாத்தா கூட பண்ணிட்டு இருக்காரேன்வா. ஆமா, தாத்தா பண்ணிண்டா, பாட்டி பண்ணிண்டா, நீர் தான் சுவாமி பண்ணிக்கல. இப்போ ஏன் தாத்தா பண்ணிட்டு இருக்கச்சே நீர் பண்ணிக்கலையேன்னா அதுல எல்லாரும் பயமுறுத்தி விட்டுறா சுவாமி. நான் பண்ணிக்கணும் தான் நினைச்சிருந்தேன், ஆனா அதை பண்ணிண்டா என்னவோ ஏதோ சங்க சக்கரத்தை போய் தோல்லியே வச்சுப்பியான்னு கேட்டா அதனால பயமா போச்சுன்னார். கண்டிப்பா வச்சுப்பேன், என்னை காப்பாற்ற வேண்டாமா? பெருமானுடைய 5 ஆயுதங்கள் என் கூடவே இருக்குன்னால் அப்ப சரியான ரக்ஷை இல்லையோ? தாயத்தை கட்டிண்டு ரக்ஷைன்னு சொல்றோம், மந்திர உபதேசம் ரக்ஷைங்கிறோம், சங்க சக்கரமே இருக்கே. இந்த ஸ்லோகம் நித்தியம் சொல்லி புரஸ்தாத்து கேசவ பாது சக்ரி ஜாம்பூநத பிரபா. இன்னும் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரவாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ் பத்மநாப தாமோதர 12 திருநாமங்கள் இருப்பாருங்க. துவாதச நாம பஞ்சரம்னு ஒரு ஸ்தோத்திரம். அப்படின்னா அந்த 12 நாமங்களும் நம்ம உடம்புல 12 இடத்துல உட்காந்துக்கும். உட்காந்துட்டு அதாவது ஒரு கட்டம் கொடுக்காத நம்மளை காப்பாற்றும். ஒரு கூண்டு நல்ல இரும்புல கூண்ட பண்ணி உள்ள வச்சுனுட்டா கவச்சம் போட்ட மாதிரி ஒன்னாகாதோ இல்லையோ, அதை போல இந்த சங்க சக்கரை ஒத்திக்கிறதுங்கிறது கவச்ச மாட்டோம். எப்படி சுவாமி திடீர்னு எப்படி சங்க சக்கரத்தை ஒத்துறது? அது எங்க ஆச்சாரியன் நன்னா பழுக்க காய்ச்சுவார். காய்ச்சி அப்படி சட்டுன்னு ஒத்திருவார், எடுத்துருவார். மறுபடியும் சங்கத்தை காய்ச்சுவார், இடது தோல்ல ஒத்திருவார், எடுத்துருவார். இந்த சொன்ன உடனே சிலிர்த்துக்கிறோம். ஏன்னா ஏதோ நெருப்பு கிருப்புங்கிறீர், இப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. இப்போ நெருப்பில் ஒத்தி காய்ச்சினா என்ன ஆகும்? தோல்லாம் வழண்டுபடாதோ? அதுக்காகத்தான் நாங்கள் எப்பவுமே இந்த தோலை காட்டிகிட்டே இருக்கோம். யார் வேணா பார்த்துங்கோ, ஒன்றும் தெரியவே இல்லை பத்தியில. இப்போ இங்கே தானே சக்கரம் ஒத்தி இருக்கிறது தெரியறதானா? எங்கள் ஆச்சாரியன் ரொம்ப தயையே உருவானவர். அதனால எனக்கு வலிக்கும்னு அவருக்கு தெரியும். சட்டுன்னு அந்த மாதிரிலாம் சுட பண்ணிலாம் ஒத்திரவே மாட்டார். அவர் அது ஒரு முத்திரை வச்சிருக்கார், அதை மெதுவாக வாட்டுறார். வாட்டினா தக 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 நெறியும். ஒரு வெத்தலையை எடுத்துட்டு அதில் மெதுவாக ஒத்தி பார்த்துப்பார், சூடு தணிஞ்சு போயிடும். வெத்தலையில் அதை வச்ச உடனே சூடு தணிஞ்சிடும். அதுக்கப்புறம் என் தோளையும் தொட்டுக்கிறார், கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அப்படி வச்சுட்டு உடனே எடுத்துடுறார். அது போருமா? வேணும்னா நான் பழுக்க காட்சி சங்க சக்கரம் உலகம் முழுக்க தெரியும்படிக்கு பண்ணிட வேண்டாமோனால் தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்சிறு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றொன்று நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்திக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன், இனியன் திருக்குறிப்பேன் அதை